5ஆம் தமிழர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வேர் சொல் ஆய்வு பகுதி 2. சென்ற பகுதியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வேர் சொல் பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். சென்ற பகுதியை பார்க்காதவங்க அந்த விழியத்தை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பகுதி விழியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த பகுதியோட விழியத்துக்குள்ளே போகலாமா? முதல்ல ஒரு சொல் எப்படி உருவாகும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட சொல்லுன்னு பல சொற்கள் இருக்குங்க. உதாரணமாக அன்காப்பிரைட்டபிள் கொஞ்சம் பெரிய சொல் தான் இல்லையா? அடுத்து பார்ப்போமா? நிமினோ அல்ட்ரோ மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ வேல்கோனோ கோனியாசிஸ். எனக்கு இவ்வளோ பெரிய சொல்லா? ஆமாங்க, இதோட அர்த்தம் நுரையீரல் தொற்று. இது ஆங்கிலத்தில் லங் டிசீஸ்னு சுருக்கமாக சொல்லியிருக்கலாம். எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்கும். நமக்கு புரியாத மாதிரியே எவ்வளோ பெரிய சொல்ல உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்க. சரி, அடுத்து பார்ப்போமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதத்துக்கு 1,89,819 எழுத்துக்கள் கொண்ட பெயர் வச்சிருக்கிறாங்க. என்ன, 1,00,000 எழுத்துக்கள் வச்ச ஒரு வார்த்தையா? ஆமாம், படிக்கிறேன் கேளுங்களேன். மெத்தியோ நித்தில் த்ரியோ நித்தில் த்ரியோனைல் ஐசோலுசின் அப்படின்னு போயிட்டே இருக்கு. Get a good neck pop. Let's go. I have no idea how long this could take. It could take a couple hours. It could take a couple days. I don't know what to expect. Methionilani letheroni lesser arginili lasilani lesser largini lesi stereoni prololi largini. இந்த சொல்ல சொல்லி முடிக்கவே 3 மணி நேரம் ஆகுங்க. என்னது, ஒரு சொல்ல சொல்லி முடிக்கவே 3 மணி நேரம் ஆகுமா? எனக்கு முட்டாள்தனமாக இருக்கு. இயற்கையிலேயே இது போன்ற ஒரு சொல் உருவாவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? இல்லவே இல்லை. கொஞ்சம் சிந்திச்சிங்களாலே போதும். இவ்வளோ பெரிய சொல்ல திட்டமிட்டு யாரோ தான் உருவாக்கியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன் இவ்வளோ பெரிய ஒரு சொல்ல உருவாக்கணும்? எந்த ஒரு காரண காரியமும் இல்லாமல் எதுவும் நடக்காது. தேவையை குறித்தே அனைத்து செயல்களும் நடக்கும். அதன்படி தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டிய தேவை கருதி தான் முதலில் சொற்கள் உருவாகின. ஆனால் யூதன் தன் சுயலாபம் கருதி தன்னை அறிவாளியை காண்பிச்சுக்கிறதுக்காக இது போல முட்டாள்தனமான சொற்களை இவ்வளோ பெருசாக உருவாக்கி வச்சிருக்கான். இந்த உதாரணங்கள் எதுக்கு இப்போ சொல்லப்படுதுன்னா, இது போன்ற முட்டாள்தனமான சொற்கள் இயற்கையிலேயே உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த சொற்கள் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அது உருவாவதற்கு ஒரு தேவை இருக்கணும். அந்த தேவையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு சொல்லும் உருவாக்கப்படும். அதுபோல தக்க காரணங்களுடன் தேவையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சொற்கள் நம் தமிழ் மொழி மட்டும்தான் இருக்குங்க. மற்ற எல்லா மொழியும் தமிழ் மொழியை திரிச்சு உருவாக்கப்பட்ட மொழிகள் தான். அந்த தேவைகளையும் தக்க காரணங்களையும் உள்ளடக்கிய ஆய்வு தான் வேர் சொல் ஆய்வு அல்லது சொல் மூல ஆராய்ச்சி. சரி, அடுத்த பகுதியில் சொற்கள் எப்படி உருவாகும்னு பார்க்கலாம். கொஞ்சம் காத்திருங்க. நன்றி, வணக்கம்.